ஊழலை ஒழிக்க ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றிட தமிழகத்தின் நலன் காக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் எங்களின் அண்ணனே. ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் என்றும் தளபதிக்காக எஸ் மாரியப்பன், மாவட்ட கழக செயலாளர், தென்காசி வடக்கு மாவட்டம். வரிகள் மூலம் ஆண்டுக்கு $100 பில்லியன் வருவாய் ஈட்டுவதை இலக்கு என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். வரிகளின் நாயகன் என விமர்சிக்கப்படும் டிரம்ப் அதிபராக பொறுப்பேற்ற பிறகு வரிகள் தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதில் ஆர்வம் காட்டி வருகிறார். அந்த வகையில் வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் கார்களுக்கு ஏப்ரல் 3ஆம் தேதி முதல் கூடுதலாக 25% வரி விதிக்கப்படும் என்ற அவரது அறிவிப்பு உலக மோட்டார் வர்த்தகத்தை ஆட்டி வைத்துள்ளது. இது மட்டுமின்றி அரசுக்கு வருவாயை அதிகரிப்பதற்காக ஆண்டுக்கு $100 பில்லியன் வரிகள் மூலம் திரட்ட திட்டமிட்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் கூறினார். ஏற்கனவே டிரம்ப் அறிவித்த பரஸ்பர வரி விதிப்பு நடவடிக்கைகள் ஏப்ரல் 2ஆம் தேதி அமலாகும் நிலையில் தற்போது வெளிநாட்டு கார்கள் மீதான வரி விதிப்பு உள்ளிட்டவை உலக நாடுகளை வர்த்தக போரை நோக்கி நகர்த்துவதாக பொருளாதார நிபுணர்கள் கருதுகின்றனர். ஊழலை ஒழிக்க ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றிட தமிழகத்தின் நலன் காக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் எங்களின் அண்ணனே. ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் என்றும் தளபதிக்காக எஸ் மாரியப்பன், மாவட்ட கழக செயலாளர், தென்காசி வடக்கு மாவட்டம்.